ஒரு தொய்வு ஏற்பட்டு அந்த பணி நடக்காமல் இருந்தது. எனவே அந்த 3 பம்பிங் ஸ்டேஷனுக்கு மேலே பணிகள் முடிந்திருந்தாலும் இதனால் ஒரு பயனும் இல்லாத சூழ்நிலை தான் இருந்தது. காரணம், தண்ணீர் எங்கே இருந்து போக வேண்டுமோ அந்த இடத்துல அந்த நிலம் நம்முடைய கையிலே இல்லை, அங்கே பணிகளை செய்வதற்கான வாய்ப்பில்லை. எனவே இந்த 3 பம்பிங் ஸ்டேஷனுக்கு இடையில் இருக்கிற பல நிலங்களை எடுப்பதற்கு அரசனுடைய சார்பாக நாங்கள் நேரடியாக அந்த விவசாயிகளுக்கு தெரிந்த நண்பர்களை வைத்து நாங்கள் அவர்கள் வீட்டுக்கு நேரடியாக சென்று அவர்களிடத்தில் பேசி அந்த நிலத்தை பயன்படுத்தி கொள்வதற்கு அவர்களிடத்தில் அனுமதியை கேட்டோம். அந்த விவசாயிகளும் மிகுந்த பெருந்தன்மையோடு அவர்கள் அதை பயன்படுத்துவதற்கு ஒப்புதலை தந்தார்கள். சில பேர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கும் ஒப்புதலை தந்தார்கள். அது பயன்பாட்டை பொறுத்து கையகப்படுத்துவதா அல்லது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வைக்கிறதா, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. இதில் ஏன் இந்த தொய்வு வந்தது என்று கேட்டால், இந்த 3வது பம்பிங் ஸ்டேஷனுக்கு கீழே இருக்கிற எந்த விவசாயிகளுக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக நேரடியாக பயன் இல்லை. அதனால் அந்த விவசாயிகள் கொஞ்சம் தயக்கம் காட்டினார்கள். அதற்கு பின்னாலே மேல் பகுதியில் இருக்கிற விவசாயிகள் சிரமப்படுகிறார்கள் என்று அவர்களுக்கு நாங்கள் போய் நேரடியாக எடுத்து சொன்ன காரணத்தால் அந்த இடம் கிடைத்தது. அதற்கு பின்னாலே அந்த வேலை நடந்து அந்த பணிகள் அங்கே முடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு திமுக அரசு தான் அந்த பணி நடப்பதற்கு காரணமாக இருந்ததை ஒழிய நாங்கள் அதற்கு தடையாகவோ அல்லது சரியாக கவனிக்காகவோ இல்லை என்பதை நான் முதலிலே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் அந்த உரிமையாளர்களை பார்த்து பேசி ஒரு முடிவு அவர்களிடத்தில் வாங்கிய தேதி 29/9/2022. இந்த காலகட்டத்திலே தான் அவர்கள் இந்த நிலத்தை பயன்பாட்டிற்காக ஒப்படைப்பதற்கு எங்களிடத்தில் ஒப்புதலை தந்தார்கள். அதற்கு பின்னாலே தான் அந்த பணிகள் துவக்கப்பட்டது. அந்த இடத்தை எடுத்து அந்த பணிகளை துவக்குவது, அது மெயின் பைப்லைன் ஏறத்தாழ 106 கிலோமீட்டர் மொத்தமாக. அதில் இந்த 3 பம்பிங் ஸ்டேஷனுக்கு இடையில் முழுமையாக நம்மால் போட முடியவில்லை. எனவே அந்த பணி முடிப்பதற்கு ஜனவரி 2023 வரை ஆயிற்று. 2023 அந்த பைப்லைன் போட்டு முடித்தாகிவிட்டது. அதற்கு பின்னாலே தண்ணீர் குறைவாக இருந்தது. இருந்தாலும் கூட டெஸ்ட்டுக்காக அந்த தண்ணீரை எடுத்து அவர்கள் கொண்டு போகிற பொழுது அந்த ஃபீடர் லைனில் நிறைய டேமேஜஸ். என்ன காரணம்? ஏறத்தாழ ஒரு 2 ஆண்டு காலத்திற்கு முன்பே அது செய்யப்பட்டு எந்த பயன்பாடும் இல்லாமல் இருந்த காரணத்தால் அதிலே இயற்கையாகவே சில தடைகள் ஏற்படுகிறது. அங்கே மற்ற பணிகளை செய்கிற பொழுது பஞ்சாயத்தில் ரோடு போடுறாங்க, பஞ்சாயத்தில் தண்ணீர் கொண்டு போகிறார்கள், ஈபி கொண்டு கனெக்ஷன் எடுக்கிறார்கள். இந்த மாதிரி அதில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அது அவர்களை அறியாமல் ஆனது. அப்படி பார்க்குற பொழுது ஏறத்தாழ 83 ஃபீடர் லைன். அந்த 83 ஃபீடர் லைனில் 1045 குளங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஒரு ஃபீடர் லைனில் முன்னாடி இருக்கிற அந்த ஒரு ஃபீடர் லைனில் ஃப்ரண்ட்டில் இதாகிடுச்சுன்னா அது ஒரு 7 குளமா 8 குளமா அதில் போகுது. அது போய் சேர முடியல. அதனால் அதை ரெடி பண்ணி அவங்க அதை ஃபுல் தயார் நிலைக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்பட்டது. இதுவெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், அங்கே இருக்கிற மீட்டர் காணாமல் போயிடுச்சு. இதெல்லாம் காரணம் அது பயன்படுத்தப்படாமல் இருந்தது. எனவே முதலிலேயே இங்கே ஆரம்பத்திலிருந்து முதல் பம்பிங் ஸ்டேஷனில் இருந்து நிலத்தை முறையாக விவசாயிகளிடத்தில் பேசி கையகப்படுத்தி இருந்தால் இந்த திட்டம் நிறைவேறுவதிலே இவ்வளவு சிக்கல் வந்திருக்காது. எனவே அதை செய்தது, நாம் ஒழுங்கு செய்து கொண்டு வந்தது திமுக அரசாங்கம் தான் ஒழுங்கு செய்து கொண்டு வந்து அந்த பணிகள் இன்றைக்கு 106 கிலோமீட்டரும் மெயின் பைப்லைன் போட்டு அது நிறைவாக இருக்கிறது. ஃபீடர் லைனை பொறுத்தவரை படிப்படியாக அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுவும் இப்பொழுது சரியாக இருக்கிறது. அந்த 1045 குளத்திற்கும் தண்ணீர் போவதற்கு இப்பொழுது டெஸ்ட் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை பொறுத்தவரை ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அந்த ஃபீடர் லைனில் வருவது என்பது தவிர்க்க முடியாத இயற்கையானது. வீட்டில் கூட ஒரு 10 நாள் நாம் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வந்து அந்த பைப் லைனை திறந்தோம்னா சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதே மாதிரி தான் இதுவும். எனவே இப்பொழுது அதையெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கு செய்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது தயார் நிலையில் இருக்கிறார்கள்.
இப்பொழுது டெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தண்ணீர் இல்லை. அவங்க நினைக்கிறாங்க இப்போ காவேரி தண்ணி வந்து பேக் வாட்டர் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்பிபியில் தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நாம்ஸ் படி என்னென்னா, நமக்கு எக்ஸஸாக வர்ற தண்ணி அதில் 1.5 TMCA இதுக்கு நம்ம எடுக்கிறது தான் நாம்ஸு. அதில் என்ன முறை நடக்கிறது என்று சொன்னால், அதிகாரிகள் எங்களுக்கு சொல்லுவது, எல்பிபியில் தண்ணீர் திறந்து விடுகிற பொழுது அங்கே சீப்பேஜ் வாட்டர் வரும். அது திறந்து விட்ட ஒரு 10 நாள் அல்லது 15 நாளில் சீப்பேஜ் வரும். அதுதான் நமக்கு எக்ஸஸாக கிடைக்கும் என்பது தான் அதிகாரிகள் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார்கள். எனவே இப்பொழுது என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் எல்பிபியில் 15ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்பதை திட்டவட்டமாக முதல்வர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதிகாரிகளும் அதை கண்காணித்து அதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஏன்னா அதில் சில வேலைகள் எல்பிபி வாய்க்காலில் சில பராமரிப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வேலைகளை விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கை எடுத்து தண்ணீர் 15ஆம் தேதி திறந்து விட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தண்ணீர் திறந்து விட்ட பின்னாலே இப்போ அங்கே நிறைய வேலைகள் நடந்திருக்கிறது. எனவே தண்ணீர் திறந்து விடுகிற பொழுதும் அதை மிக கண்காணிப்பாக பார்க்க வேண்டும். இப்பொழுது அந்த வேலை நடந்திருக்கிற இடத்துல அதிகாரிகள் போய் அங்கே இருக்க வேண்டும். அந்த தண்ணீர் போகிற பொழுது வேறு ஏதாவது பாதிப்பு, இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிற சிக்கல். அதிகாரிகள் இரவு பகலாக போய் அந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கிறது. வெளியில் இருந்து நாம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அங்கே இருக்கிற சிக்கல் இதெல்லாம். அப்படி தண்ணீர் எடுக்கிற பொழுது அங்கே புதிதாக கட்டுமானங்கள் செய்யப்பட்டிருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் பாதுகாத்து அதற்கு பின்னாலே தண்ணீர் வரும். தண்ணீர் வருகிற பொழுது ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள்ளே நமக்கு சீப்பேஜ் வாட்டர் வரும். அந்த சீப்பேஜ் வாட்டர் வருகிற பொழுது இந்த எல்என்டியில் நம்ம வந்து தண்ணியை இதில் நம்ம வந்து எடுப்பதற்கான அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் எடுப்பதற்கான வாய்ப்பு 100% உண்டு. அதில் 6 பம்ப் இருக்கிறது. இந்த 6 பம்பையும் நம்ம அட் அ டைமில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் தான் எல்லா குளங்களுக்கும் தண்ணீர் நிறைவாக போய் சேரும். 70 நாட்கள் தொடர்ச்சியாக அவர்கள் அதை எடுக்க வேண்டும். ஒருவேளை மழை பெய்து ஏற்கனவே கொஞ்சம் குளத்தில் தண்ணீர் நிரம்பி இருந்தாலோ அல்லது வேறு வகையிலே அங்கே தண்ணீர் இருந்தாலோ பிரச்சனை இல்லை. இல்லை என்றால் 70 நாட்கள் அவர்கள் கணக்கிட்டு வைத்திருக்கிறார்கள். எனவே இதுவெல்லாம் இருக்கிற மொத்த திட்டம். எனவே என்றைக்கு நமக்கு சீப்பேஜ் தண்ணி கூடுதலாக வந்து இங்கே 6 மோட்டரையும் 4 மோட்டர் ஓடினா கூட ஓகே. ஆனால் எக்ஸஸ் தண்ணீர் வர வேண்டும். அது வருவதற்காகத்தான் இப்பொழுது காத்திருக்கிறார்கள். அந்த தண்ணீர் வந்த உடனேயே கண்டிப்பாக இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம் முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும். அன்றைக்கு அதை திறந்து வைப்பதற்கான ஏற்பாடு செய்து அதை தொடர்ந்து தண்ணீரை கொடுப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அந்த பணிகள் செய்வதை பொறுத்தவரை அந்த சம்பந்தப்பட்டவர்கள் மிக எச்சரிக்கையாக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அடுத்தது விவசாயிகளுக்கு அந்த நஷ்டஈடு கொடுப்பதை பற்றி ஒரு கருத்து நிலவுகிறது. அதுவும் அதே மாதிரி தான். இந்த லேண்டெல்லாம் முதல்ல எடுத்திருந்தாங்கன்னா இந்த இஷ்யூலாம் அன்றைக்கே முடிஞ்சிருக்கும். நம்ம என்ன கொடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோங்கிறது ஒரு திட்டம் வருகிற பொழுதே அதெல்லாம் பேசி முதல் கட்டமாக செய்ய வேண்டிய வேலைகள், அந்த வேலைகள்லாம் சரியாக செய்யாதனால இன்றைக்கு அந்த சிக்கல் நமக்கு இருக்கிறது. மொத்தமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1416 விவசாயிகள் அதில் இடம்பெறுகிறார்கள். அவர்களுடைய நிலம் அதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1416 பேரில் ஒரு 100 பேர் இடத்துல மட்டும்தான் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அவர்களும் இடத்தை பயன்பாட்டிற்கு கொடுத்து விட்டார்கள். ஆனால் எவ்வளவு அவர்களுக்கு பணம் போக வேண்டும், என்ன அது, என்ன மெத்தட், என்ன, இதையெல்லாம் பேசுவதை ஒரு 100 பேர் மட்டும்தான் நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். மிச்சம் இருப்பது அத்தனையும் ஏறத்தாழ செட்டில் ஆகியிருக்கிறது. கொஞ்சம் பேருக்கு பணம் கொடுக்க வேண்டும். அதற்கு இப்பொழுது அரசாங்கத்திலிருந்து அந்த பணத்தை ஒதுக்குவதற்கான ஏற்பாடு செய்து அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே விவசாயிகளை பொறுத்தவரை ஒரு 100 பேர் அந்த பிரச்சனைக்குரியவர்கள், அவர்கள் பிரச்சனைக்குரியவர்கள் அல்ல. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு சரியான வழிமுறையை முதலிருந்து செய்யாத காரணத்தால் இப்போ அதை செய்வதற்கான ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கிறோம். இதுதான் இப்பொழுது இருக்கிற நிலை.
இந்த நிலையை சரி செய்கிற பொழுது, தண்ணீர் திறந்து விடுகிற பொழுது அவர்களுக்கு எல்லாம் செட்டில் ஆகிருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் தண்ணீர் திறந்து விடுவதற்கு போதிய அளவு தண்ணீர் இப்பொழுது இல்லை. இப்பொழுது இருக்கிற தண்ணீரை வைத்துக்கொண்டு எடுக்க முடியாது. காவேரியில் பேக் வாட்டரை பற்றி பேசினார்கள், அதையும் பயன்படுத்தலாம். எப்போவென்று சொன்னால் நமக்கு போதிய அளவுக்கு தண்ணீர் அங்கே இருக்கிற பொழுது தான். இப்போ டேமில் மேட்டூர் டேமில் திறப்பது கொஞ்சம் தண்ணீர் குறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பேக் வாட்டர் எந்த நிமிஷம் ஆனாலும் குறையலாம். எனவே இதையெல்லாம் கணக்கிட்டு தான் அதிகாரிகள் செய்கிறார்கள். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.